வணக்கம் தமிழ் மக்களே. சென்ற வீடியோவில் பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறது. அந்த ஸ்கர்ட் ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. நீட்டான ஸ்கர்ட் வந்துடுச்சு. இதுக்கு இந்த மாதிரி ஒரு காலர் டாப்புக்கு தான் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு பாருங்கள், லைனிங் கொடுத்து திருப்பிட்டேன். அதேமாரி ஸ்லீவுக்கும் லைனிங் கொடுத்து திருப்பிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இப்படி தனித்தனியாக லைனிங் வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டு 2 பார்ட்டாக இருக்குது. இது ஒரு காலர் டைப் மாதிரி வரப்போகுது. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நமக்கு ஜரிகை தேவைப்படுது. குறைஞ்சது ஒரு 4 இன்ச்சு கிட்ட ஜரிகை எடுத்திருக்கேன். அப்படியே இந்த ஜரிகையை இப்படி மேல் பக்கம் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஜரிகையில் நம்ம கேன்வாஸ் கொடுத்துக்கணும். பாருங்கள், நெக்கு ஃபுல்லாக இப்படி வர மாதிரி ஜரிகையை வச்சுக்கோங்க. 2 பக்கமும் அதேமாரி ஜரிகையை வச்சுட்டு கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு இந்த ஜரிகையோட ஓரத்தை இப்படி தைச்சி வச்சுருக்கேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் பார்த்தா. ஸோ இதில் இருக்கிற மாதிரி இது மாதிரி ரெடி பண்ண முடித்ததுக்கப்புறமா இந்த லைனிங் துணி அடியில் இருக்கணும். பாருங்கள், ஜரிகை பகுதி மேலே இருக்குது. இன்பிட்வீனில் நல்ல துணி இருக்குது, நம்ம தைக்க வேண்டிய துணி. ஸோ இப்படி வச்சு தான் அப்படியே ஒரு தையல் போட போகிறேன் நான். அதாவது 3த்துக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிட்டேன். பின் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தையல் நேருக்கு அடித்து எடுக்க போகிறேன். அதாவது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு ஜரிகை இதுதான் காலராக நமக்கு வரப்போகுது. தெரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இருக்குது ஃபினிஷிங். இதே மெத்தடில் வச்சு தைச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் வரும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பின்னை 1 by 1 எடுத்துகிட்டு அப்படியே நேர் ஒரு தையல் போட்டுக்கிறேன். என்னுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அந்த நெக் ஃபினிஷிங் எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ தைச்சி எடுத்துக்கிறோம். இப்படி இருக்குது. இப்போ தைச்சி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஜரிகையை எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்கு கிட்ட அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கணும். அப்போ தான் நெக்கு ஈஸியாக திரும்பும். இப்படி நாச்சஸ் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா தான் இந்த காலர் நமக்கு திரும்பணும். இப்படி திருப்புறதுக்கு நான் கொஞ்சம் ஷார்ப்பான ஆப்டிக்கல்ஸ் மாதிரி, அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் இது மாதிரி எடுத்துக்கிறேன். இல்லை பென்சில் இந்த மாதிரி வச்சு இதை கரெக்டாக திருப்பிடுங்க. இது நல்லா இந்த பக்கம் திரும்பிடும். க்ரீஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணும்போது நமக்கு நீட்டாக இருக்கும், சுருக்கு வராமல் இருக்கும், நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு முடிச்சிட்டேன்னா இது மாதிரி 2 ஃப்ரண்ட் பார்ட்டையும் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்படி ரெடி பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம காலருக்கு மேலே இப்படி டாப் ஸ்டிச் கொடுக்கணும். அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சேரீயில் தைக்கும்போது ஃபஸ்ட்டு ஜரிகை எவ்வளோ இருக்குது, அது எந்தெந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்துக்கிட்டு தான் அப்புறம் பாடி பார்ட்டை வெட்டணும். ஆல்ரெடி அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இந்த ஃபுல் பார்ட் வேணும்னா இந்த வீடியோ பாதி இது பாதியாக போடுறேன். ஒரே பார்ட்டாக போட்டால் ரொம்ப பெரிய வீடியோவாக வருது. இந்த ஜரிகை இது கூட ஹெம் பண்ண வேணாம், அப்படியே ஒரு தையல் தைச்சிக்கலாம். நம்ம தைச்சி முடிக்கும்போது அது நீட்டாக உள்ளே உட்காந்துரும். அதுக்காக தான் இப்போ இந்த லைனிங் துணியோடு இதை வச்சு தைச்சிருங்க. இதேமாரி 2 பார்ட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போ இந்த சைடெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி முடிச்சிருங்க. நீட்டான நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு கிடச்சிடுது. இப்போ இதில் டாட் வைக்கணும் இல்லையா, அந்த டாட்டுக்கு நான் உள்பக்கமாக தையல் போடுறேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சா போதும் டாட்டு. அந்தளவுக்கு தான் நம்ம விட்டுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு தைச்சிடும். 2 பக்கமும் டாட் தைச்சி முடிச்சிடுறேன். இதேமாரி பேக்லேயும் தைக்கணும். ஃப்ரண்ட்டில் எவ்வளோ வைக்கிறோமோ அதே தான் பேக்குக்கு. ஸோ இது டாட்டு. இதுக்கு பாருங்கள், நெக்கு 7 கிட்ட நமக்கு வருது. நெக்கு தேவைப்படுது. அந்த இடம் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 காலருக்கு இன்பிட்வீனில் ஒரு துணி வரப்போகுது. அந்த துணி நெக் ஷேப் மாதிரி ஒரு ரவுண்டாக வெட்டிக்கலாம். லைனிங் துணி தான் வெட்டுறேன் நான். இதுக்கு மேல் துணி நல்ல துணி வச்சு அதேமாரி உள்ள கேன்வாஸ் வச்சு திருப்பிக்கணும். ஜஸ்ட் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நெக் ஷேப் எப்படி வருமோ அப்படி வெட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் 7 மார்க் பண்ணது இருக்கு இல்லையா, அந்த இடம் வரைக்கும் நமக்கு நெக்கு வருங்க. அதாவது இங்கே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. 6.5 7 உங்களுக்கு எவ்வளோ நெக் வேணுமோ அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டா அந்த இடத்துலேருந்து இந்த நெக்கை வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். கீழே வரைக்கும் வரணும். அதனுடைய சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நடுவில் இருக்க அந்த நெக் பார்ட் நம்ம ஒரு துண்டு வெட்டணும் இல்லையா, அதுக்கும் கேன்வாஸ் கொடுத்து நம்ம திருப்பி வச்சுக்கிட்டு தான் கடைசியில் இந்த காலரை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்படி வரும் காலர் நமக்கு. இப்படி மடங்கிறது நம்ம இஷ்டம் தான். இவ்வளோ நீட்டு கூட மடக்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி சின்னதாக கூட மடக்கிக்கலாம். நமக்கு நெக்கு எவ்வளவோ அந்த அளவு தான் இந்த இது. அந்த சென்டர் பார்ட் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ தூரத்துக்கு வருது இப்படி வச்சுக்கோங்க. சென்டர் பார்ட் ரெடி பண்ணிவிட்டு அது மேலே இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு அங்கங்கே பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கலாம், இல்லை அந்த க்ரீஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் பண்ணால் அதுவே அடையாளமாக தெரியும். நான் ஜஸ்ட் இப்படி ஒரு பின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி
இந்த காலர் எவ்வளோ பண்ணுறோமோ அதே சேம் அளவுக்கு அந்த காலரும் 2 காலரும் ஒரே மாதிரி பண்ணணும், தெரியுதுங்களா? இப்போ சென்டர் பார்ட் நான் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போ அந்த கோடு இருக்குது க்ரீஸ் பண்ணது, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பின் பண்ணிக்கிறேன். அதேமாரி 2 பக்கமும் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த க்ரீஸ் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் அப்படியே ஒரு தையல் அடிக்க போகிறேன். அப்படி அடிக்கும்போது இந்த காலர் இது கூட அழகாக உட்கார்றதுக்காக அது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு தையல் தான். இவ்வளோ தூரத்துக்கு தான் தைக்கிறேன், கீழேருந்து கொஞ்சம் ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே தைக்கிறேன். இது வந்து நம்ம இஷ்டம் தான், எவ்வளோ வேணால் தைக்கலாம். உள்ளே தான் நமக்கு துணி இருக்குது, ஓப்பனாக எதுவும் தெரியாது. ஸோ இது ஃபுல்லாக இப்படி தைச்சி முடிச்சுட்டு ஒரு ஸ்ட்ராங் தையல் போட்டு இதை முடித்து எடுத்துடலாம். பாருங்கள், இதனுடைய ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு நீட்டான ஒரு காலர் வந்துடுதுங்க, தெரியுதா? கீழே வந்து கொஞ்சம் கேப் இருக்குதுன்னு சொன்னாலே அந்த இடத்த ஏதாவது பீட்ஸ் ஏதாவது வச்சு நம்ம முடிச்சுக்கலாம், பீட்ஸ் பட்டன்ஸ் ஏதாவது. இப்போ இந்த இடத்த உள்பக்கம் தெரிகிற இடத்த நம்ம ஹெம் பண்ணிடணும். இது ஃப்ரண்ட் பார்ட். இது கூட இந்த பேக் பார்ட்டை நம்ம ஜாயின் பண்ணணும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த பேக் பார்ட்டை இப்படி பிரித்து வச்சுட்டு இதுக்கு இன்பிட்வீனில் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு, ஸோ பேக் பார்ட்டோடைய அந்த லைனிங் துணி மேலே எப்படி மூடுற மாதிரி வச்சு தான் நான் தைப்பேன். அப்படி தைக்கும்போது நமக்கு நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபினிஷிங் கசகசன்னு தெரியாது உள்பக்கமாக இருந்தாலுமே. இப்படி வச்சு தைச்சிட்டா இந்த நெக்கு நமக்கு அழகாக ஃபினிஷ் ஆகிடுங்க. சின்ன சின்ன மெனக்கடல் தான், ஆனால் அதை தைச்சி முடித்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு தெரியுமா? நம்மளா தைச்சோம் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெனக்கெட்டு இந்த வேலையை செய்யும்போது அதுவே உங்களுக்கு அப்புறம் பழக்கமாகிடும். அதை நீங்கள் மாற்றிக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு எப்பயுமே நீட் ஃபினிஷிங்காக வரும். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்போது நெக்கு முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட்டு எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஸ்லீவ் வேணும் நமக்கு. இந்த நெக்கு கிட்ட ஒரு படிமான தையல் போட்டுடலாம். ஏன்னா அது அப்படியே தூக்கிட்டு இருக்கு இல்லையா நெக்கு கிட்ட, அப்படியே அயன் பண்ணியே விட்டுறலாம். நான் ஒரு ஸ்டிச் போட்டு தான் விடுவேன், ஏன்னா அப்போ தான் அது அந்த ஷேப் கரெக்டாக தெரியுன்றதுக்காக. ஸோ இந்த நெக்கு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது கூட நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். பேக்குக்கும் 2 டாட் முடிச்சிருங்க. நான் அது உங்களுக்கு காமிக்கலை, இதில் ஜஸ்ட்டு சுற்றி இது ஒரு தையல் போடணும். இந்த லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங் வந்து இது கூட வச்சு ஒரு தையல் போட்டு டாட் முடிச்சிருங்க. இப்படி எல்லாமே தைச்சி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்லீவை வைக்க போகிறோம். ஸ்லீவ் ஆல்ரெடி ஷேப் கொடுத்துருக்குறது ஃப்ரண்ட்டில் வரணும். இப்படி சென்டர்லேருந்து வைப்பேன் நான் ஸ்லீவ். எப்போவுமே சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹாஃப் இதை முடிச்சிடுவேன். எப்படி முடிக்கிறனோ அதே இடத்துலேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்து அப்படியே திரும்ப அந்த ஸ்லீவ் வரைக்கும் வரும். அதாவது ஸ்லீவோட பேக், ஒரு ஸ்லீவோட பேக் சைடு. எல்லா ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு எல்லாத்துக்கும் இது மாதிரி தான் நான் ப்ளவுஸை ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணுவேன். அப்படியே வந்து திரும்ப சென்டரில் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். இந்த மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு கஷ்டமான மெத்தடெல்லாம் ஃபுல்லாக ரவுண்டாக முடிச்சுட்டு முடிக்காமல் இது ஈஸியாக இருக்கும், ஒரு சுருக்கமும் வராது. ஸோ இது மாதிரி ஸ்லீவ் 2த்தையும் பண்ணி முடிச்சிருமா? இப்போ நமக்கு சைட் ஃபிட்டிங் பண்ணணுங்க. அதுக்கு திருப்பி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கை பாட்டம் எவ்வளோ இருக்குமோ அதை பண்ணிக்கோங்க. அதிலேருந்து மார்க் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு வந்து சேர்ந்து இருக்குது. ஸோ அப்படியே பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேக் டாட் பிடிக்கணும், அதை உங்களுக்கு காமிக்கல, அந்த வீடியோ சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. இப்போ இங்கேருந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். மேலேயே 2 தையல் தைச்சி முடிச்சிட்டா இந்த ஃபிட்டிங் ரெடி. இப்படி ரெடியான ஃபிட்டிங் எடுத்து இந்த ஸ்கர்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்கர்ட் பார்ட்டு அந்த தையல் பிரிக்காமல் தான் இருக்குது. நான் எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு இடுப்பு சுற்றளவு ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்படி தான் ஃபஸ்ட்டு இந்த சைடு ஒரு பின் பண்ணிவிட்டு அதேமாதிரி அந்த சைடு ஒரு பின் பண்ணிவிடுவேன். லெஃப்ட்டு ரைட்டு பின் பண்ணிவிட்டு தான் தைச்சி முடிச்சிருக்கேன். இப்போ நெக்கு கிட்ட இப்படி ஜஸ்ட் ஒரு டாக்கா போட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது அது அதோட சேரணுன்றதுக்காக ஒரே ஒரு தையல். அப்புறம் பட்டனும் வச்சுருக்கேன் பாருங்கள் நெக்கு கீழே. இப்படி திருப்பிட்டோமா, இப்போ இந்த தையலை பிரிச்சிடணும். அதாவது இந்த மடிப்புக்கு படிமானத்துக்காக 2 தையல் நடுவில் போட்டிருக்கோம் இல்லையா உயரத்தில், அந்த பெருந்தையலை பிரித்து எடுத்துட்டா நமக்கு ஸ்கர்ட் ரொம்ப நீட்டாக அவங்க காமிச்ச அந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் படி ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைனிங் வச்சு துப்பட்டா இதெல்லாம் சச்சு முடிக்கிறதுக்கு நான் வாங்கின ரேட் எவ்வளோ தெரியுமா? 850. என்னங்க, இது வரைக்கும் இந்த சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த சேனல் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.